ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பாப்பாவை வீடியோவில் காமிக்கணுமா, என்னை காட்டுங்கம்மா யூடியூப்பில் அப்படின்னு சொல்லி அழுது பாருங்கள். ஹாய் சொல்ல. ஹாய். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? அனைவரும் நலமுடன் இருக்க கந்தன் அருள் புரிவார். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டீச்சர்ஸ் டே. அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். ஒரு துறையிலிருந்து பல துறையில் உள்ள மாணவர்களையும் சாதிக்க வைக்கக்கூடிய ஒரே உந்து சக்தி ஆசிரியர் சக்தி மட்டும்தான். அதனால் ஆசிரியர்களை எப்பொழுதும் நம்ம தவறாமல், குருங்கிறவர் நமக்கு ரொம்ப முக்கியம். குருவை வணங்கினோம்னா நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே நல்லா இருக்கலாம். எப்படின்னா, ஒரு மெழுகு எப்படி தன்னை உருக்கி ஒரு ஒளியை கொடுத்து வெளிச்சத்தை ஒரு இடத்துக்கு கொடுக்குதோ, அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆசிரியரும் தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த திறமைகளையும் கற்பனைகளையும் ஒரு ஒரு கிளாஸ் ரூமுக்கு எடுத்தோன்னா 60 மாணவர்கள், அவங்க போகிற ஒவ்வொரு இதுலேயும் எடுத்துட்டோன்னாக்கா எத்தனையோ பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி லட்சக்கணக்கான மாணவ செல்வங்களை உருவாக்கக்கூடியவங்க ஆசிரியர்கள் தான். அதனால் தன்னுடைய ஆசிரியரை எப்போ பார்த்தாலும், எந்த வயதில் பார்த்தாலும் அந்த மரியாதை அப்படியே தான் இருக்கும். ஆசிரியருக்குங்கிற ஒரு தனி இடம் எப்பொழுதுமே அகராதியில் உண்டு அப்படிங்கிறத பெருமிதத்தோடு தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டோம். ஒரு ஆசிரியர் எப்படி இருக்குன்னா, ஒரு மாணவர்களுக்கு ரோல் மாடலாக கண்டிப்பாக இருக்கணும். ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு பிடித்ததும் இருக்கும், பிடிக்காததும் இருக்கும் மாணவர்கள்ட்ட. ஆனால் ஒவ்வொரு ஆசிரியரும் தாயுள்ளம் கொண்ட ஆசிரியராக தான் பிள்ளைகளை நம்ம நடத்தணும். ஏன் அப்படின்னா, ஒரு குழந்த குறும்பாக இருக்கும், ஒரு குழந்த அறிவாளியாக இருக்கும், ஒரு குழந்த கொஞ்சம் அறிவில் கம்மியாக இருக்கும். ஆனால் எல்லாரையுமே மோல்ட் பண்ணக்கூடிய ஒரே சக்தி அந்த ஆசிரியர் சக்தி தான். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும், அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு, அதே மாதிரி ஆசிரியர் ஃபீல்டில் உள்ளவங்கன்னு இல்லை, ஒவ்வொரு இடத்துல கற்பிக்கக்கூடிய, இப்போ டைலரிங் கற்பிக்கக்கூடியவங்க அவங்களும் ஆசிரியர் தான். அதே மாதிரி எம்ப்ராய்டிங் சொல்லிக் கொடுக்குறவங்களும் ஆசிரியர் தான். ஃபேக்ட்ரிஸில் தொழிலை சொல்லித்தரவங்களும் ஆசிரியர்கள் தான். அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் குருவாக இருக்கக்கூடியவங்கள நம்ம வாழ்த்துக்களோடு தெரிவிச்சுப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.